ஒரு 1,43,000 கிலோமீட்டர்ஸ் ஓடின வண்டியை நம்ம கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஒரு ஹை அண்ட் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஆடியோ மட்டும் இல்லை, சீட்ஸ் மட்டும் இல்லை, டோட்டல் பாடியவே மாற்றிருக்கோம். கம்ப்ளீட் பாடி, ஃப்ரண்ட், பேக் எல்லாமே டோட்டல் வண்டியோட லுக்கே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நான் உங்களுக்கு இப்போ என்னங்கிறத காட்டுறேன், பாருங்கள். So this is Maruthi Zen Estilo 2007 model, one of the best petrol segment car for the city drive and best mileage of this car. So this car in front part customer somewhere hit and the total body somewhere else damaged and painted also removed. So the complete car looked like very old and the interior part also is completely damaged and we are going to do some mechanical works also in this car because the radiator and condenser and all damaged. So we are going to change that one, and suspensions also we are going to change, and after that we are going to completely paint in this car exterior, and the interior also we are going to completely modify. So seats and all completely dusted and damaged, so dashboards and everything, the car is look like very awkward. So we are going to completely restore this car. So full car we are going to modify mechanical wise and exterior and interior. So step by step we will update our works of this car. மாருதி ஜென் எஸ்டிலோ. ஸோ நம்ம கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஆஃப்டர் ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்டை நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2007 வண்டி. நம்ம வந்து 2007 வண்டியை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக 2013 வண்டியை மாற்றிருக்கோம். அப்படியே ஃபுல் பாடி, ஃப்ரண்ட், பேக் எல்லாமே ஆப்ரான் முதற்கொண்டு நம்ம ஒர்க் பண்ணி கம்ப்ளீட்டாக 2013 கஸ்டமருக்கு மாற்றி கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வண்டி ஆல்மோஸ்ட் ஃப்ரண்ட்டெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிருந்தது. ஸோ ஆக்சிடென்ட்காக வந்த வண்டி இன்ஜினில் தென் கம்ப்ரெஷர், ரேடியேட்டர் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கோம் எல்லாமே. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இப்போ அது ஒர்க் பண்ணுறப்பயே ஸோ கஸ்டமர்கிட்ட கேட்டோம், சார் நம்ம லேட்டஸ்ட் வண்டியாக மாற்றிக்கலாமான்னு கஸ்டமரும் கேட்டார். நம்மளும் அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு நம்ம மாருதியிலலாம் பேசணும், செக் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்ட்ஸ் எல்லாத்தையும் வர வச்சு கம்ப்ளீட்டாக வந்து 2013 வண்டி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சைஸே வேறு. ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு கம்ப்ளீட்டாக தெரியும். கிரில்ஸில் இருந்து பம்பர், பானட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி இப்போ கொஞ்சம் ஹைட்டான மாதிரி ஃபீல் ஆகும், அதாவது லென்த்தான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம பழைய வண்டிக்கு இதுக்கும். ஏன்னா இதில் வந்து ஆப்ரான்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா நம்ம வெல்ட் அடித்து அதுக்கு தகுந்த மாதிரி பானட்டு, இது எல்லாமே ஃபெண்டர்லாம் உட்காரணுங்கிறதுக்காக நம்ம தனியாக செப்பரேட்டாக அதுக்காக நம்ம கொஞ்சம் கஸ்டமைசேஷன்லாம் ஃப்ரண்ட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெட்லைட்லேயே தெரியும். ஸோ இந்த ஹெட்லைட் பார்த்திங்கன்னா இது வந்து 2013 லாஸ்ட்டாக வண்டி நிறுத்தினப்போ 2013 மாடல் இது. ஸோ 2013 மாடலுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட் கிரில்ஸு, பம்பர்ஸு, தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெட்லைட்ஸு எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இதில் இருக்க அந்த நார்மல் வீல்ஸ் அந்த அவங்களோடது எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அலாய்ஸ் பண்ணியிருக்கோம். அலாய் வீல் பார்த்திங்கன்னா இன்பஸில் வந்து நம்ம வந்து இதில் 13 இன்ச் அலாய் வந்து கஸ்டமேடாக நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் சைடுமே வந்து பம்பர்ஸில் சேஞ்ச் பண்ணியிருக்கு. அண்டு பேக் சைடு வந்து ஸ்பாய்லர் பண்ணியிருக்கோம். பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஸ்பாய்லர் பண்ணியிருக்கு, கஸ்டமேட் ஸ்பாய்லர் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா பம்பர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுவுமே வந்து 2013 பம்பரு. தென் டெயில் லேம்ப்ஸும் மாற்றிருக்கோம். தென் இது பார்த்திங்கன்னா ஸ்பாய்லர் பாருங்கள், வித் லைட்டிங்கோடு நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். தென் மெயினாக வந்து இன்டீரியர் தான் ஒரு பெரிய பார்ட்டு. இன்டீரியர் வந்து கம்ப்ளீட்டாக கஸ்டம் பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகி கலர்ஸ் எல்லாமே ஃபேட் ஆகிருந்தது. ஸோ நம்ம என்னென்னா கஸ்டமர் வந்து ஒரிஜினல் பெயிண்ட் அப்படியே கேட்டிருந்ததுனால பீச் வித் பிளாக் அப்படியே ஒரிஜினாலிட்டி இன்டீரியர் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம். டோர் பேட்ஸ் எல்லாமே பாருங்கள் கம்ப்ளீட்டாக, டோர் பேட்ஸில் இருந்த இன்டீரியர் கம்ப்ளீட்டாக, டோர் பேடு, டேஷ்போர்டு,
இந்த மேலே எல்லாமே ஈவன் ஏசி வென்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வண்டியில் ஒன்று விடாமல் பெயிண்ட் பண்ணியிருக்கோம், எல்லாமே பெயிண்ட் பண்ணியிருக்கோம் டோட்டலாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள், எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டேம்பிங் பண்ணியிருக்கோம். தென் மேலே பார்த்திங்கன்னா ரூஃபிங் பாருங்கள், கஸ்டமருக்கு வந்து அழுக்காகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் கலரில் இந்த ஃபோம் டைப்பில் வந்து கஸ்டமருக்கு ஃபுல்லாகவே வந்து ரூஃப் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். லைக் இந்த BMW அந்த மாதிரி ப்ரீமியம் வண்டியில் வர மாதிரி கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் கம்ப்ளீட்டாக அழுக்காகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கோம். தென் இதில் வந்து அஃப்கோர்ஸ் ஆம்ரெஸ்ட்டில் எதுவும் வராது, இதெல்லாம் வந்து கஸ்டம் மேட் ஆம்ரெஸ்ட் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ஸ்மால் ஆம்ரெஸ்ட் வந்து இந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். தென் வந்து சோஃபா லெதர்ஸில் வந்து சீட் கவர் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக பாருங்கள் பீச் வித் பிளாக் அப்படியே இன்டீரியருக்கு மேட்ச் பண்ணி பண்ணியிருக்கோம். தென் இதில் வந்து மெயினான ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு தான். இதில் வந்து நீங்கள் எல்லா காருக்குமே ஆண்ட்ராய்டுக்கு செப்பரேட்டாக பேனல்ஸ் வரும், இதில் அப்படிலாம் வராது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதுக்காகவே பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேனல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மோல்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா மோல்டு பண்ணி பண்ணியிருக்கோம் அதில். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பேனலே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து மோல்ட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், பேனல் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மோல்ட் பண்ணி மேலே ஒரு பிளாக்கு அதுக்கப்புறம் கீழே சில்வருக்கு அப்படியே டியூவல் டோனில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து எடுக்க முடியாது, இதை கம்ப்ளீட்டாக நம்ம மோல்ட் பண்ணிட்டோம், அதை கம்ப்ளீட்டாகவே மோல்ட் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் ஸ்டீரிங் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற இந்த லெதர் ராப்பு கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஓஇ ஸ்டைல் வந்து மோல்டடில் பண்ணியிருக்கோம். கஸ்டமருக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஓஇ டைப் மோல்டட் ராப் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா இது எல்லாமே பெயிண்டடு, இதெல்லாம் க்ரோமில் இருந்ததை வந்து டீக்ரோம் பண்ணி நம்ம பிளாக்கில் கஸ்டமர் கேட்டதுனால பெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டீரிங் எல்லாமே பெயிண்ட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம். வண்டியை இன்டீரியர்ஸ் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம் எல்லாமே. இந்த ஸ்டீரிங் பார்த்திங்கனாலே தெரியும், இந்த மோல்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். தென் அதுக்கப்புறம் பின்னாடி சென்சார், ஹெர்ட்ஸில் வந்து ஸ்பீக்கர்ஸு, ஹெர்ட்ஸை எல்லாமே நம்ம இந்த ஜென் எஸ்டிலோவில் ஆடியோ, லைட்டிங், அதுக்கப்புறம் ஹாரன் ரிகார்டிங்காக நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 9 இன்ச்சில் அன்ப்ளக்கில் பிளாக்பஸ்டர் சீரியஸில் 232 நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஆண்ட்ராய்டு வித் ஹெச்டி கேமராவோட கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டிக்கு பேனல்ஸ் எல்லாம் எதுவுமே வராது, நம்ம கஸ்டமாக ஃபைபர் மோல்டிங் பண்ணி நம்ம உட்கார வச்சுருக்கோம். நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. தென் அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா ஹெர்ட்ஸில் சென்டோ சீரியஸ், ஒன் ஆஃப் த குட் அண்ட் ஃபைனஸ்ட் ஆடியோ இது. சென்டோ சீரியஸ் பண்ணியிருக்கோம். இதில் சென்டோவில் வந்து ஃப்ரண்ட் காம்பனன்ட், பேக் கோஆக்சியல் மாட்டியிருக்கோம். தென் ஜாப்கோவோட 4X SQ3 ஆம்ப் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஒன் ஆஃப் த வெரி ஹை குவாலிட்டி ஆம்ப் இது. SQ3 வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 இன்ச் அண்டர் சீட் சப்பு, வெக்ஸ்ட்ரானில் பார்த்திங்கன்னா 8 இன்ச் அண்டர் சீட் சப் வித் கண்ட்ரோலோட மாட்டியிருக்கோம். தென் ஹெலிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா DSP மினி இதில் வந்து பண்ணி நம்ம இதில் வந்து டியூன் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக வந்து கஸ்டமருக்கு வந்து ஆடியோ ப்ரொஃபஷ்னலாக டியூன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா Dr.Artex கோல்டு HD இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக ரூஃபு, ஃப்ளோரு, டோரு எல்லாமே பண்ணியிருக்கோம். இதில் கம்ப்ளீட்டாக அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். தென் பட் பிளாஸ்டிக் பேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து Dr.Artex வர லேஸ் ப்ராடக்ட்டு, ஃபோம் லேஸ் ப்ராடக்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் டேம்பிங் பண்ணியிருக்கோம். வண்டி பாருங்கள், ஃபுல் ஃப்ளோர் டேம்பிங்கு எல்லாமே Dr.Artex கோல்டு HD ஹெவி யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ இந்த சைட் ஃப்ரேம்ஸு எங்கேயுமே பேலன்ஸ் பண்ணல. அப்புறம் ரூஃபு, சைடு எல்லாமே டோரில் ஒயரிங் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அதனால் முடிச்சுட்டு டோர் ஃபுல்லாக பண்ணிடுவோம். ஸோ டோரை தவிர மீதி வண்டியோட கம்ப்ளீட் ஃப்ரேம் எல்லாமே டோட்டலாக பண்ணிட்டோம். ஃபுல்லாக ரூஃபு, ஃப்ளோரிங்கு, அப்புறம் சைடு எல்லாமே இன்ச் பை இன்ச் ஃப்ரேம்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. இது வந்து பேடு. இப்போ வந்து நம்ம ஃபோம் டேம்பிங் பண்ணாததுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், நம்ம இந்த பேட்ஸ்லலாம் பாருங்கள் Dr.Artex லேஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கம்ப்ளீட்டாக பேட் ஃபுல்லாக இதே மாதிரி டோர் பேட்ஸ் எல்லாமே Dr.Artex ஆன லேஸ் வந்து நம்ம இதில் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்லாவோட க்ரோம் ட்வின் ஹோன் ஹாரன் இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் லைட்டிங்கில் வந்து ஹெட்லைட்டுக்கு வந்து ரெட்ரோஃபிட்டோட Z Vision HID இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் கீழே வந்து
அசூமோட ஃபாக் ப்ரொஜெக்டர், அதாவது கஸ்டம் மேட் ஃபாக் ப்ரொஜெக்டர். இதில் வந்து ஃபாக் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸோ இதில் நம்மளே வந்து ஹோலை வந்து கஸ்டம் மேட் பண்ணி கிளாம்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக இதுக்கு ரெடி பண்ணி கஸ்டம் மேடாக பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த வண்டியில் பண்ணியிருக்கிற மெயினான அக்சசரிஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லாமே டேம்பிங்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் அண்ட் லைட்டிங்கோட ஃபோக்கஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், லைட்டிங்கோட ஃபோக்கஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம லைட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஜென் எஸ்டிலோவோட லைட்டிங் வீடியோ பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் மேலே வந்து ஹெச்ஐடியும் கீழே வந்து ஃபாக் ப்ரொஜெக்டரும் நம்ம மாட்டியிருக்கோம். இப்போ நான் இதோட ஃபோக்கஸ் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபாக் ஆரம்பிக்கிறேன். 55 வாட்ஸ் நம்ம வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 55 வாட்ஸில் அசூமில் ஹெச்ஐடி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலி சைஸஸ் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம இதில் வந்து ஃபாக் சின்னது. ஸோ அதனால் இதை கஸ்டமைட் பண்ணி நம்ம கிளாம்ஸ்லாம் மாட்டி பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபாகோட லோ பீம், இது ஹை பீம், ஹெட்லைட் ஹை பீம் அண்ட் ஃபாக் ஹை பீம் ரெண்டுமே. ஃபாகோட லோ பீம், ஹெட்லைட் ஹை பீம் அண்டு ஃபாகோட ஹை பீம். ஸோ இப்போது ஹெட்லைட் பார்க்கலாம். ஃபாக் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது ஹெட்லைட் பார்த்திங்கன்னா ரெட்ரோஃபிட்டில் 55 வாட்ஸ் ஹெச்ஐடி நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இது வந்து ரெட்ரோஃபிட்டோட. ஸோ லோ பீம் இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து லோ பீம் ரெட்ரோஃபிட்டில் 55 வாட்ஸ் ஹெச்ஐடி ஹை பீம். இது வந்து ரெட்ரோஃபிட்டில் ஹை பீம் ஒன்லி ஹெட்லைட். இது லோ பீம் ரெட்ரோஃபிட்டில் 55 வாட்ஸ் ஹெச்ஐடி, இது ஹை பீம் ரெட்ரோஃபிட் 55 வாட்ஸ் ஹெச்ஐடி. இப்போது ரெண்டையுமே ஆன் பண்ணுறேன். ஃபாகு ஹெட்லைட், ஃபாகு ப்ளஸ் ஹெட்லைட் ரெட்ரோஃபிட்டில் 55 வாட்ஸ் ஹெச்ஐடி, அசூமில் 55 வாட்ஸ் ஹெச்ஐடி அண்ட் இது வந்து ஃபாகு தென் ஹெட்லைட் ரெண்டுமே பண்ணியிருக்கோம். எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆடியோஸ் எல்லாமே. கீழே பாருங்கள், ஃபுல்லாகவே பாருங்கள் நூடுல்ஸ் மேட் எல்லாமே பண்ணியிருக்கோம். நூடுல்ஸ் மேட் பாருங்கள், இது அடியிலலாம் வரும். ஏன்னா இந்த வண்டி டேஷ்போர்டு வந்து கண்டினியூ ஆகாது. ஸோ அப்படியே கீழே லாஸ்ட் எண்டு வரைக்கும் வரும். ஸோ அப்படியே ஃபுல் மேட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து பெட் மேட் பண்ணியிருக்கோம். ஃபோம் டைப் பெட் மேட் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பெட் மேட்டு கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா பெட் மேட் ஸ்டைலில் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. தென் அதுக்கப்புறம் அந்த கீர் நாப்ஸு, கீர் கவரு எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்லாமே டோட்டல் இன்டீரியரும் மாற்றிருக்கோம். தென் பேக் சைட் சீட்ஸ் பாருங்கள், கம்ப்ளீட்டாக சோஃபா லெதர்ஸில் பண்ணியிருக்கோம் கஸ்டமருக்கு. அண்ட் ஆம்பியன்ட் லைட்ஸு, ஸோ அது எல்லாமே பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் வந்து வண்டி வந்து ஃபுல் டேம்பிங். நீங்கள் எங்கே தொட்டிங்கனாலுமே வண்டியோட டேம்பிங் தான். எங்கேனாலுமே ஃபுல்லாகவே வண்டி ஃபுல்லாக ஒரு இடம் விடலை, எல்லாமே டேம்பிங் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட் ஃபுல்லாகவே யூவி சன்ஃப்ளம்மு. தென் வந்து ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆன்டிக்ளாரில் பண்ணியிருக்கோம். ஆன்டிக்ளார் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் ஃபுல்லி பெயிண்டட் வண்டி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம ஒரு கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஃபுல்லாகவே வந்து அஃப்கோர்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட் பேக் எல்லாமே மாற்றிருக்கோம். ஸோ வண்டி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். சிக்கன்ஸ் பிராண்டில் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் பெயிண்ட் மெட்டாலிக்கு கஸ்டமரோட சேம் ஓஇ கலரே பண்ணியிருக்கோம். பட் இதில் கொஞ்சம் பிங்க் வந்து இதில் லைட் மாதிரி வரும். இதில் கொஞ்சம் லைட்டு டார்க்காக மாற்றி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. ஒரு டபுள் ஷேடு வரணுங்கிறதுக்காக கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டியூவல் ஷேட் டைப்பில் வரணுங்கிறதுக்காக லைட்டாக கலரை வந்து கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்கோம். இந்த இது பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு. இது வந்து ஆக்சுவலி இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னு நாங்களே ஒரு டவுட்டில் தான் வந்து ஒரு 8 மாதமாக இதை வந்து R&D பண்ணி பண்ணியிருக்கோம். பிகாஸ் இதோட ஆப்ரான்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆப்ரான்ஸ் எல்லாமே சேஞ்ச் மீன்ஸ் அதாவது ரீஒர்க் பண்ணியிருக்கோம். ஆப்ரான்ஸ் எல்லாமே ரீஒர்க் பண்ணி தென் பானட்டு ஃபெண்டர் எல்லாமே உட்காரணுங்கிறதுக்காக தனியாக அதுக்குன்னு ஃப்ரேம்ஸ் கொடுத்து வெல் பண்ணி இது ஒரு பெரிய டிசைன்ஸ் எல்லாமே நாங்கள் 3D கேட் மாடலிங்கில் டிசைன் பண்ணி முடியுமா முடியாதான்னு நினச்சி பண்ண ப்ராஜெக்ட் தான் அது. பட் சக்ஸஸ்ஃபுல்லி இப்போ கம்ப்ளீட் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம் எல்லாமே. தென் வீல் சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே சஸ்பென்ஷன் காயில்ஸ் வந்து செப்பரேட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வண்டியை வந்து கொஞ்சம் ஹைட்டாக தெரியும். இது நார்மல் ஹைட்டை விட கொஞ்சம் ஹைட்டாக தெரியும் வண்டி உங்களுக்கு. அண்ட் குழியில் இந்த மாதிரிலாம் ஓட்டுறப்போ உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் எதுவுமே தெரியாது. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா இதில் ஆடியோ தான். ஆடியோ ஆஸ் யூஷுவல் நம்ம நிறையா வண்டி ஹை அண்ட் ஆடியோ பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு ஹை அண்ட் ஆடியோ பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு.
ஸோ இப்போ இந்த ஆடியோ எப்படி இருக்குங்கிறதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். King of the jungle, they would stop me. Y'all be thinking that I'm tripping, but I'm really ready. Maserati body, anybody coming looking for me. I am legend, you little boys ain't taking nothing from me. Hands up the ransom, round up the manson. My bullets be dancing, my soldiers are dancing. I'm spraying, they fleeting, I'm killing, defeating. Anybody step into my zone, you're not leaving. Annihilate, destroy anything on my path. I'm a psycho, an animal, I kill with the wrath. To my mind, on my money, and my money on my mind. No time for the honey, cause the money on the ground. I'm a hustler, baby, originated gangster, boss, killing everybody but the banker. Pause, can't do me nothing, use a wankster. Watch, you will turn this beat into a monster. All around the world they call me Bhagawan. You better get to know the name, they call me Bhagawan. I'll take your life in a flash, call me Bhagawan. All around the world they call me Bhagawan. You better get to know the name, they call me Bhagawan. I'll take your life in a flash, call me Bhagawan. ஸோ கேட்டிருப்பீங்க இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக. ஸோ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஆடியோன்னு மட்டும் இல்லாமல் டோட்டல் வண்டியவே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 2007 2013 கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கோம். இது வந்து இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி ஜாப். ஒரு 8 months ஹார்ட் ஒர்க் இதில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி இப்போ ஒரு ஆடியோ மாட்டுறதோ இல்லை நார்மலாக டேம்பிங் பண்ணுறது இது எல்லாமே ஒரு யூஸ்வலான ஒர்க் தான். ஆனால் ஒரு வண்டியோட லுக்கையே கம்ப்ளீட்டாக இப்போ பாடி கிட்ஸ் வாங்கி மாட்டுற மாதிரிலாம் இந்த வண்டிக்கெலாம் கிடையாது. ஜென் எஸ்டிலோங்கிறது ஒரு அருமையான வண்டி. இந்த கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி, ராசியான வண்டிங்கிறதுனால இவ்வளோ செலவு பண்ணி ரெடி பண்ணியிருக்காரு. ஆனால் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் வண்டி எவ்வளோ ஓடி இருக்குன்னு பாருங்கள். 1,43,000 ஆல்மோஸ்ட் ஓடிடுச்சு எல்லாமே. ஸோ இந்த வண்டிக்கு இப்போ ஒரு செலவு பண்ணுங்கிற இதே கிடையாது. பட் அவருக்கு ஒரு ராசியான வண்டி வச்சுக்கணுங்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் ஒரு ஐடியா கிடச்சிது. நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டோம், அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு, அப்ரூவ் பண்ணார். நம்ம ட்ரை பண்ணோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், ஒர்க் பண்ணோம். நிறைய இன்ஜினியர்ஸ் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய டிசைன்ஸ் பண்ணி ஃபைனலி இந்த அவுட்புட் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா வண்டியுமே பண்ணுறோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம பேஜஸில் ஃபிகோ, நாட் ஓன்லி எல்லாமே, அதாவது கம்ப்ளீட்டாக ஃப்ரம் ஓல்டு டு நியூ வெஹிக்கிள்ஸ் வரைக்கும் நம்ம எல்லாமே பண்ணித்தரோம். எல்லாமே மாடிஃபை பண்ணித்தரோம். டாப் டு பாட்டம், அதுக்கப்புறம் பேஸ் டு டாப்பு. பழைய வண்டியை நியூ லுக்குக்கு மாற்ற முடியுமா? கண்டிப்பாக மாற்ற முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ராசியான வண்டி இருக்கலாம், ரொம்ப சென்டிமெண்டல் வண்டி இருக்கலாம், கொடுக்க மனசு இருக்காது, பட் அதை ஏதாவது ரெடி பண்ணி பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் ஏதாவது இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்காக டிசைன்ஸ் எல்லாமே பண்ணி தருவோம். எல்லா ஒர்க்ஸுமே நாங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் போட்டு உங்களுக்கு ரொம்ப டோட்டலாக நியூ லுக் பண்ணி தரதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப தயாராக இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட இந்த மாதிரி வண்டி இருக்குன்னா, குவரி இருக்குன்னா, ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கு. தேங்க்யூ.